Taste the Daily. கடந்த 4 ஆண்டு திமுக ஆட்சியில் 252 சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அனுமதி வழங்கிவிட்டு எப்படி மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை தடுக்க முடியும் என அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் தம்பிதுரை கேள்வி எழுப்பியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் நீட் தேர்வு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், நீட் தேர்வு அதிமுகவிற்கு கொள்கை ரீதியாக வேண்டாம் என்றாலும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மெட்ரிகுலேஷன் மற்றும் அரசு பள்ளிகளை தரம் உயர்த்த வேண்டும். அதை தவிர்த்து சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு திமுக அரசு அனுமதி வழங்கினால் அது மத்திய அரசின் கல்விக் கொள்கையின் கீழ்தான் வரும் என்றார். ஆட்சிக்கு வந்த பிறகு 4 ஆண்டு காலம் 252 ஸ்கூல் கொடுத்துருக்காங்க. சிபிஎஸ்சி ஸ்கூலை எப்படி கொடுக்குறாங்க? சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து சென்ட்ரல் சப்ஜெக்ட் தானே, அங்கே கண்ட்ரோலுக்கு தானே போகுது. சிபிஎஸ்சி ஸ்கூலை வந்து கொடுத்துட்டு பிறகு நாம் வந்து கல்வி அங்கே போயிடுச்சுன்னா அதை குறையா சொல்லக்கூடாது. ஆனால் நம்ம கையில் இருக்குது. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் தான். மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நிறைய வந்திருக்குது. சிபிஎஸ்சி இங்கிலீஷ் மீடியம், மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியம். தமிழ் மீடியம் தேவை என்று சொன்னால் கூட சிலர் ஆங்கில மீடியம் தேவைப்படுது. மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சிபிஎஸ்சி ஸ்கூலை விட ஸ்டாண்டர்ட் அதிகப்படுத்துங்க.